ஒரு மாணவன் சகமா ஒரே ஸ்கூல்ல படிக்கிறான். அவன் தன்னுடைய திறமையால் நல்லா படிச்சு எழுதி நல்ல மார்க் எடுக்கிறான். திறமையா படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறான். அவனை வீடு தேடி போய் வெட்டான். காரணம், அவன் வேறு ஒரு சாதியில் பிறந்தவன் என்பதனால் அவனிடத்துல போய் நீ அவனை பாய் நாளைக்கு சொல்லிட்டு பார்ப்போம். பாய்னா என்ன? சகோதரன் அர்த்தம். நீ வடநாட்டில் போயிட்டா அது ஈஸியா புரிஞ்சிடும். நம்மளை அடையாளப்படுத்துறதுக்காக பாய்ங்கிறான். பாய்னா என்ன? சகோதரன் அர்த்தம். உங்களால் நடைமுறைப்படுத்த முடியாததை, உங்களால் செய்து காட்ட முடியாததை, உங்களால் சாத்தியப்படுத்த முடியாததை 1430 ஆண்டுகளுக்கு முன்பாகவே சாத்தியப்படுத்தி காட்டி ஒருவனுக்கு ஒருவன் சகோதரன், எவனுக்கும் உயர்ந்தவனும் அல்ல தாழ்ந்தவனும் அல்ல, தன்னுடைய இறுதி பேருரையில் இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடிவு செய்துவிட்டு சென்றார்கள். அலா லா ஃபضل لعربي على عجمي ولا لعجمي على عربي ولا لأبيض على أسود ولا لأسود على أبيض إلا بالتقوى. ஒருவனுக்கு ஒருவன் எவனும் சிறந்தவனாக இருக்க முடியாது. ஒருவனுக்கு ஒருவன் எவனும் மேன்மையை கொண்டாட முடியாது. ஒருவனை விட ஒருவன் உயர்ந்தவன் என்று எவனும் இந்த இடத்திலே உரிமை கோர முடியாது. எல்லோரும் சமம். அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள். இன்னமல் முஃமினூன இஹ்வா, நீங்கள் அனைவரும் ஒருவருக்கு ஒருவர் சகோதரர்கள் என்று சொல்லி அந்த பாய் என்கின்ற வார்த்தைக்கான வேறு அர்த்தத்தை தன் வாழும் காலத்திலேயே நிறுவிவிட்டு உறுதி செய்து அதை நிலைநாட்டி விட்டு சென்றவர்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாய்னு கூப்பிட்ட பெருமை தான் பண்றது.